அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அருளுரை துளிகள் நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த சந்தோஷம். கர்த்தருடைய மேலான நாமம் இந்த காலை வேளையிலே நம் மத்தியிலே மகிமைப்படுவதாக. இன்றைக்கு சின்ன ஒரு தியானத்திற்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆவது அதிகாரத்தில் ஒரு பகுதியை நம்ம பார்க்கலாம். 35வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீஷர்களில் 2 பேரும் நிற்கும்போது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷர்களும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இயேசு திரும்பி அவர்கள் பின்னே வருகிறதை கண்டு அவர்களை நோக்கி, என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரப்பி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரப்பி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமாம். அவர் அவர்களிடம் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய 10ஆம் மணி வேளையாய் இருந்தது. இந்த பகுதியில் நம்ம பார்க்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழிய நாட்களின் ஆரம்பத்தில் அவரை பின்பற்றின சீஷர்கள் அவர்களுடைய மோட் ஆஃப் லேர்னிங், இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து அவர்கள் கற்றுக்கொள்ளுகிற அந்த மோடு என்னவா இருந்தது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவுடனே தங்கி இருத்தல். இயேசு கிறிஸ்துவோடையே தங்கி இருக்கிறது தான் அந்த மோட் ஆஃப் லேர்னிங்காக அவங்களுக்கு இருந்துச்சு. அவர் எங்கே நடந்தாரோ கூட நடந்தார்கள், எங்கே படுத்தாரோ அவர் அருகே படுத்தார்கள், எங்கே தங்கினாரோ அங்கே தங்கினார்கள், எங்கே நின்றாரோ அங்கே நின்றார்கள், எங்கே பாடுபட்டாரோ அங்கே கூட அவர்களும் கஷ்டப்பட்டார்கள், எங்கே அவர் சென்றாலும் அவரோடவே செல்லக்கூடிய ஒரு மோட் ஆஃப் லேர்னிங்கை தான் நம்ம பார்க்குறோம். அவர் பிரசங்கம் பண்ணும்பொழுது அவர்கள் அருகே நிற்கிறாங்க. இப்படி தான் தம்மோடு பேசிக்காக அவங்கள தங்க வச்சார். இன்னொரு பகுதியை கூட நம்ம வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 3ஆவது அதிகாரம் 13-14 வாசிக்கலாம். பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணவும், இப்படி நிறைய கீழே லிஸ்ட் வாசிக்கிறோம். இப்படி இது பண்ணுறதுக்காக அவர்களை ஏற்படுத்தினார்னு வாசிக்கிறோம். ஆனால் அதில் ஃபஸ்ட்டு நம்ம வாசிக்கிற விஷயம் அவரோடு கூட இருக்கவும். அன்புக்குரியவர்களே, யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்னில் நிலைத்து இருங்கள், ஸ்டே வித் மீ, அபைட் வித் மீ, என்னோடு கூட இருங்கள், என்னோடு கூட தங்குங்கள், என்னோடு கூட நிலைத்து இருங்கள், என்னோடு கூடவே இருங்க என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்பொழுது நீங்கள் நிறைய கனிகளை தரக்கூடியவர்களாக இருப்பீர்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய குணாதிசயத்தை அபண்டண்ட்டாக நம்முடைய லைஃப்பில் நம்ம வெளிக்காட்டக்கூடியவர்களாக நாம் இருப்போம் என்று தான் கர்த்தர் சொல்லுகிறார். வாட் இஸ் அவர் மோட் ஆஃப் லேர்னிங் ஃப்ரம் ஜீசஸ் கிரைஸ்ட்? இந்த காலை வேளையில் நம்ம சிந்திக்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மோட் என்ன மோட்? எப்படி நம்ம அவரிடத்துலேருந்து கற்றுக்கொள்கிறோம்? Do we have the experience of staying with Jesus Christ? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூடவே தங்கி இருக்கக்கூடிய அனுபவம் உடையவர்களாக நாம் இருக்கிறோமா? அதில் நாம் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோமா? ஒருவேளை இந்த காலை வேளையில் நம்ம சிந்திச்சு பார்க்கலாம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார், அவரோடு கூட தங்கும்படியாக அழைக்கிறார், அவரோடு கூட நிலைத்திருக்கும்படியாக அழைக்கிறார். அப்படி நாம் அவரோடு கூட தங்கி நிலைத்திருந்து வாழும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய குணாதிசயம் நம்முடைய இருதயத்திலும் நம்முடைய வாழ்க்கையிலும் அது தானாகவே அதனுடைய விளைவாக அப்படியே இட் வில் கம் ஆஸ் அன் அவுட்கம் ரிசல்ட். இயேசு கிறிஸ்து கூட தங்கி இருக்கிறதுனுடைய விளைவாகவே அது வந்துவிடும். அங்கே நம்ம பார்க்குறோம், ஒரு நைட்டு அவரோடு கூட தங்கினவங்க மறுநாள் காலையில் அவங்க மேசியான்றதை உணர்ந்து அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சவங்களை கூட்டிகிட்டு வராங்க இயேசு கிறிஸ்துவிட்ட. அப்போது நாம் பெற்றிருக்கக்கூடிய இந்த மகாபெரிய பாக்கியத்தை, இயேசு கிறிஸ்துவோடு வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், நம்மைக்காக ஜீவனை கொடுத்து நம்மை ரட்சித்தவரோடு தங்கி இருக்கக்கூடிய இந்த பாக்கியம் நம்ம எல்லாரிடத்துலையும் நம்ம அதை ஷேர் பண்ணுறதுக்கு நம்ம சந்தோஷமாக போகணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம அவரோடு கூட தங்கியிருக்கணும். இந்த சிந்தையோடு கூட இந்த நாளை கர்த்தருடைய கரங்களிலே நாம் சமர்ப்பிப்போம். கர்த்தர் தாமே நம்மோடு கூட இடைப்படுவாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.